வணக்கம் தமிழ் சொந்தங்களே, வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமான தமிழ் வார்த்தைகளை ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு எப்படி. ஸோ வைக்கோல வந்து ஸ்ட்ராம்போ, ஸ்ட்ரா, STRAW, ஸ்ட்ரா. இந்த சேம் ஸ்பெல்லிங் வந்து ஸ்ட்ரா வந்து நம்ம உறிஞ்சு குடிப்போம்ல, அதுவும் அதே சேம் ஸ்ட்ரா தான் ஸ்பெல்லிங். திரி, இப்போ மெழுகுவர்த்தியில எல்லாம் உள்ள திரி இருக்கும்ல மேலே, அதை வந்து விக்குமோ, WICK, விக். வறட்சி, வறட்சி வந்து ட்ரவுட், ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, DROUGHT, ட்ரவுட். அப்புறம் மெட்டி, நார்மலாக வந்து பெண்களுக்கு வந்து கணவரால் அவங்களோட காலில் போடக்கூடியது டோரிங். டோரிங், டோவில் போடுறதுனால வந்து அந்த ரிங்கை வந்து டோரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆண்களும் வந்து கொஞ்சம் நல்லா போட்டுட்டு இருந்தாங்க, சில சமூகத்தில் போடுவாங்க. அது வந்து ஆண்மையை குறிக்கக்கூடியதா, அது வந்து பெருவிரல்ல போடுவாங்க. ஸோ கால் அகைன் டோவில் வந்து இந்த டோரிங் வந்து ஆண்களும் போடக்கூடியது ஒன்று தான் வந்து. அப்புறம் வந்து முறம், நம்ம முறம் இருக்குல்ல, நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற முறம் வந்து விண்ணோ அப்படிம்போம். ஸோ இந்த ஆக்ஷனுக்கு பேரும் புடைக்கிறதுக்கு பேரும் வந்து வின்னோயிங், அது வந்து வேர்ப், தட்ஸ் அன் ஆக்ஷன். பட் இது வந்து முறம்ங்கிறது வந்து அதுக்கும் மீனிங் வந்து வின்னோ தான். அடுத்து வந்து ஒரு ஸ்பெஷல் வார்த்தை புதைக்குழி. ஸோ இது வந்து லூஸ் சாண்டாக இருக்கும், நம்ம வந்து உள்ளே போயிடுவோம் அப்படியே. ஸோ அதை வந்து இங்கிலீஷில் வந்து இதுக்கு உள்ள வார்த்தை வந்து குவாக்மயர், குவாக்மயர். ஸோ இது வந்து ரியல் லைஃப்பில் வந்து ஒரு சுச்சுவேஷன், ஒரு டைசி சுச்சுவேஷன், நம்ம லைஃப்பில் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன், அதுக்கும் வந்து குவாக்மயர் தான் சொல்லுவோம். ஸோ மண்ணுக்குள்ள அந்த லூஸ் சாண்ட் இருக்கும்ல, அதுலேயும் வந்து அந்த புதைக்குழிக்கும் குவாக்மயர் தான். பட் ரியல் லைஃப்ல ஒரு டைசியான சுச்சுவேஷன் இருந்ததுன்னா அதுக்கும் குவாக்மயர் தான். பாம்பு ஸ்னேக்னு தெரியும். பாம்பு புற்று வந்து சிம்பிள் அடிஷன், பிட்டை ஆட் பண்ணீங்கன்னா பாம்பு புற்று ஆயிரும், ஸ்னேக் பிட். ஸோ பாம்பு புற்று வந்து ஸ்னேக் பிட். பாக்கு, பாக்கு வந்து நம்ம வெத்தலை கூட சேர்த்து சாப்பிடுவோம்ல, பாக்கு வந்து பீட்டல் நட்ஸ், பீட்டல் நட்ஸ், பீட்டல் நட், அதான் பாக்கு. பீட்டல் நட் வந்து பாக்கு. பனம் பழம், ஸோ பனங்காய் இல்லைன்னா பனம் பழம் வந்து பால்மைரா, அந்த ட்ரீலேருந்து வர்றதுனால இந்த பால்மைரா ஃப்ரூட், அதோட பழம், அதனால வந்து பால்மைரா ஃப்ரூட். அதாவது பனம் பழம் இருக்குல்ல, அது வந்து பால்மைரா ஃப்ரூட். இப்போ நம்ம பட்டினி இருக்கிறது, நம்மளே வந்து ஸ்டார்வ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவோம், அது பட்டினி இருக்கிறது. ஸோ அந்த பட்டினி அதை வந்து ஸ்டார்வேஷன் அப்படிம்போம், ஸ்டார்வேஷன். அடுத்ததா நம்ம வந்து பட்டப்பகல்ல இந்த கொலை நடந்தது அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த பட்டப்பகல் வந்து ப்ராட் டே லைட்ல. ஸோ இன் ப்ராட் டே லைட், ஸோ அதுதான் வந்து பட்டப்பகல்னு சொல்றது. அதனால எல்லாரும் வெளிச்சமா எல்லாரும் பார்த்துட்டு இருக்க நேரத்துல வந்து அப்படின்னு சொல்றோம்ல, அதான் வந்து ப்ராட் டே லைட். அப்புறம் நொங்கு நமக்கு ரொம்ப பரிச்சயமான ஒண்ணு. கோடை காலத்துல நிறைய, அதுவும் இந்த வெயில் காலத்துல நிறைய வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். அது வந்து வேற ஒன்றும் இல்லை, ஐஸ் ஆப்பிள். நம்ம ஆப்பிள் தெரியும், அது கூட ஐஸ் சேர்த்தோம்னா வந்து ஐஸ் ஆப்பிள். அது குளிர்ச்சியை தர்றதாவோ என்னவோ, அதோட பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுலேயே வந்துட்டு அப்படி ஐஸ் ஆப்பிள்னு சொல்லிட்டு. தென்றல், தென்றல் வந்து ப்ரீஸ். இப்போ நம்ம ஹரிக்கேன் அந்த இதெல்லாம், விண்டு அப்படிலாம் பார்த்துருப்போம். விண்டுனா காற்று, ஹரிக்கேன்னா புயல் அப்படிலாம் பார்த்துருப்போம். அந்த வரிசையில் வந்து சாஃப்டாக வந்து நம்மளை அப்படி வருடிட்டு போகிறது வந்து தென்றல், அது வந்து ப்ரீஸ், ஜென்டில் ப்ரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதையுமே ப்ரீஸே வந்து ஜென்டிலாக தான் இருக்கும், அதையுமே வந்து கூடுதலாக வந்து அடுக்கு மொழியை வச்சு ஜென்டில் ப்ரீஸ் அப்படிம்போம். அது வந்து தென்றல், தென்றல் வந்து ப்ரீஸ். திரிசூலம், அதாவது திரினா 3, அதான் ட்ரைடன்ட். ஸோ திரிசூலம் வந்து அதுக்குள்ள ஆங்கில வார்த்தை வந்து ட்ரைடன்ட். அப்புறம் வந்து தண்ணி வந்து ததும்புது அப்படிம்போம், அது ஒரு ஸ்பெஷல் வார்த்தை வந்து வாபிள், வாபிள். ஸோ இது வந்து ஒரு இட்ஸ் அ வேரியேஷன் ஆஃப் வாபிள். வாபிள்க்கும் ஆல்மோஸ்ட் லைக் சிமிலர் மீனிங் தான்.
ஸோ இது வந்து தண்ணி ததும்புறது, அந்த வந்து இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி இருக்கு, அது கொஞ்சம் அப்படி ஃபுல்லா இருந்ததுன்னா அது வந்து அந்த அளவுக்கு இதாகாது. ஆஃபா இருந்ததுன்னா, ஆஃப் ஃபுல்லா இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு அப்படி வேபிள் ஆகும். ஸோ அதுதான் வந்து ததும்புறது பேசிக்கலி. ஸோ தண்ணி ததும்புறதுக்கு வந்து வாபிள். இது வந்து வாபிள், WOBBLEயோட ஒரு கசின் வச்சுக்கோங்க. ஸோ அதுல இருந்து உள்ள ஒரு எக்ஸ்டென்ஷன் தான் வாபிள், வாபிள். ரெண்டும் ஆல்மோஸ்ட் த சேம் மீனிங் தான். பட் when it comes to ததும்புவது நம்ம வந்து வாபிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ கயிறை வச்சு முடிச்சு போடுறது வந்து நாட்டம். நாட் வந்து கே வந்து சைலண்ட், வந்து KNOT. ஸோ நாட், அதான் முடிச்சு போடுறது. அடுத்து ஒரு ஸ்பெஷல் வார்த்தை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். மிளகு தண்ணி. மிளகு தண்ணியை வந்து அதை வந்து இங்கிலீஷ்க்கு கொடுத்தது நாம தான். ஸோ அது மிளகுட்டாணி. மிளகுட்டாணி அது அப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸ்பெல்லிங் வந்து MULLIGATAWNY. நீங்க மிளகு தண்ணீரை வந்து எப்படி சொல்வீங்களோ அதே மாதிரி தான் மிளகுத்தாணி, மிளகுத்தாணி. ஸோ அதை வந்து கொஞ்சம் ஸ்டைலிஷா இங்கிலீஷ்ல சொன்னா எப்படி இருக்குமோ அதுதான். ஸோ இது வந்து இங்கிலீஷ்ல நம்ம 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 ஊர்ல இருந்து போன ஒரு வார்த்தை. உங்களுக்கு பூனையை தெரியும், கேட்னு சொல்லி. பூனை குட்டி வந்து கிட்டன். ஸோ அதுலயும் ஒரு ஸ்பெஷல் இது என்னன்னா வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து டிடி வந்து நம்ம நம்ம அழுத்தி சொல்லுவோம். 2 டி வந்தனால நம்ம நம்ம நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம். வேற அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து அந்த டிடி வந்து இப்போ நம்ம பட்டர்ல இருக்குன்னா வந்து அது பட்டர். ஸோ அந்த ஆல்மோஸ்ட் லைக் வந்து ஒரு டீக்கும் ஒரு டிக்கும் நடுவில் உள்ள அந்த அந்த இதுதான் வரும் ஓசை வந்து. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் டி வந்த மாதிரி தான் பட்டர் அப்படின்னு தான் வரும். அப்படி அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த நடுவில் டிடி வந்தா அப்படிதான். பிரிட்டிஷ்க்கும் அமெரிக்கனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. அப்புறம் புழக்கடை வந்து பேக்யார்ட். இது அவ்வளவா வழக்கத்துல நம்ம வரல. அது வந்து ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்தது, திடீர்னு காணாம போயிட்டு. ஸோ இருந்தாலும் வந்து இன்னும் ஸ்ரீலங்கன் தமிழ்ல இருக்குன்னு நினைக்கிறேன் வந்து புழக்கடை. பேக்யார்ட், அதான் வந்து பேக்யார்ட். புத்தகப்புழு. எப்ப பார்த்தாலும் புக்கை வச்சுட்டே இருப்பாங்க, இல்லைன்னா படிச்சுட்டே இருப்பாங்கிறவங்கள வந்து புக்வாம் சொல்லுவோம். புக்வாம். சரி சொந்தங்களே, இன்னைக்கு கவர் பண்ண 20 வார்த்தைகளும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்க மனசுல ஏதாவது வார்த்தைகள் நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியாத, டிரான்ஸ்லேஷன் கண்டுபிடிக்க முடியாத வார்த்தைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் அடுத்தடுத்து உங்களுக்கு தர முயற்சிக்கிறேன். மறுபடி சந்திக்கலாம் சொந்தங்களே.